ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருடமாக வரன் தெரியும். உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த மாதிரி நல்ல வரன் அமையலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களுக்கான வரனை உடனே தேர்ந்தெடுங்க. பெயர் ராதிகா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு இருந்தாலும் ஓகே, இல்லை இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 12,500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. எல்லாம் பிடிப்பு போக 12,500 வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஓரளவு படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு 12வது படிச்சிருக்கணுங்க. நல்ல குணமானவராக இருக்கணும். ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும். தனியார் நிறுவனமாக இருந்தாலும் ஓகே தாங்க. நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்களை விட்டு இவங்களுடைய கணவர் தவறிட்டதுனால இவங்க அப்பா அம்மா கூட தனிமையில் தான் வசிக்கிறாங்க. ஸோ இவங்க திருமணமே பண்ண வேணாம்னு இருந்தாங்க. இப்போ இவங்களுடைய குழந்தைகளுக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால் வரக்கூடியவர் நல்ல குணமானவராக இருக்கணும். ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திருமணத்திற்கு பிறகு என்னோட 2 பொண்ணுங்களையும் நான் தான் கூட தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற மணமகன் தான் எனக்கு வேணும். எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ரோஜா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க எம்பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 35,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கன்னியாகுமரியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு நிலம் ஒரு 3 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க குத்தகைக்கு விட்டுக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதுனால ரொம்ப செல்லமாக வளர்த்திருந்தாங்க. பட் இவங்களுடைய கணவர் வீட்டில் பயங்கரமாக இவங்களை கொடுமை பண்ணி டார்ச்சர் பண்ணி விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் திருமணமே வேணான்னு இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய அப்பா தவறிட்டதுனால இவங்களுடைய அம்மாவே இவங்களுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். என்னோடய பொண்ணுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுதான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு நிலம்லாம் வசதியெல்லாம் இருக்குதுங்க. ஸோ அதனால் ஆனால் வரக்கூடியவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும். ஏன்னா வரவங்களாம் இந்த சொத்துக்காக தாங்க வராங்க. ஸோ அதனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு ஓரளவு மாநிறமாக தான் இருப்பாங்க. ஆனால் நல்லா ஒரு லட்சணமாக அழகாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இதுபோன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபுல்லை தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் இலவசமான வரன் பதிவு மட்டுமே. தேங்க்யூ.